ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரசம் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இடையில ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம், அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சாரி. அகைன் வெல்கம் பண்ணிக்கிறேன் உங்களை. இப்போது இந்த ரசம் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட ரசம்ங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் வற்றல் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு பல், ஒரு 5-6 பல் பூண்டு பல் உரிக்காமல் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம். இது நெய்யில் தாளிக்க போகிறோம். நம்ம கடுகும் ஜீரகமும் தாளிக்க போகிறோம். ஸோ இந்த ரசத்துக்கு இதை வந்து நம்ம ஊற வச்சுருந்து சொன்னோம் இல்லையா, இந்த ஐட்டங்கள்ஸ் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போகிறோங்க. 15 நிமிஷம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கணும், நல்ல குறகுறப்பாக. திரும்பவும் சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாய் வத்தல், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதை மட்டும் இதில் வந்து நம்ம ஊற வச்சா போகிறோம். ஊற வச்சுட்டு நம்ம அதை வந்து மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம புளிக்கரைசல் எடுத்துகிட்டு தக்காளியை அதில் நறுக்கி போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டை சொன்னோம் இல்லையா, இதை ஊற வச்சு நம்ம களைஞ்சிட்டு அப்படியே நம்ம வறுக்கலாம் வேண்டாங்க. அப்படியே நான் வந்து பச்சையாகவே ஊற வச்சு அப்படியே தான் அரைக்க போகிறோம், குறப்பாக 1-2 அரைச்சா போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு தக்காளியும் அதில் சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இந்த வந்து தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகட்டும், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து ஊற வச்ச அதை களைஞ்சி அரைச்சிக்கலாம். அது வந்து மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 அரைச்சிட்டு கரெக்டாக அரைச்சி எடுக்க போகிற டைமில் அந்த பூண்டை நம்ம சொன்னோம் இல்லையா, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதிலே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பூண்டு உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, தோலோடையே அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு 1-2. இந்தளவுக்கு குறப்பாக இருந்தால் போடுங்க, ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சையை தான் அரைச்சிருக்கோம். லாஸ்ட்டாக எடுக்க போகிற டைமில் பூண்டை போட்டு அதிலே சுற்றி விட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும், நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்ச விழுது அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள், ரசம் நல்லா வந்து கொதிச்சு அந்த புளி தண்ணியோட தக்காளியும் நல்லா மிங்கிளாகி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்ட விழுதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று. இந்த நம்ம அரைச்சது சேர்த்ததுக்கப்புறம் நல்ல கொதி வந்து அந்த ரா ஸ்மெல் சொல்லுவோம் இல்லையா, பச்சை ஸ்மெல். ஏன்னா நம்ம வறுத்துட்டுலாம் அரைச்சி விடலை, பச்சையாக அரைச்சதுனால அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சா போகிறோம் ரசம். ஸோ இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டுங்க ரசம். இது குறப்பாக அரைச்சி சேர்த்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மைய அரைக்கக்கூடாது. நல்ல கொதி வந்து அந்த ராஸ்மல் போகட்டும். பாருங்கள், நல்ல கொதி வந்துச்சு. இப்போ நல்ல ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நல்லா நுரக்கட்டி வரும் மேலே, அந்த மாதிரி நுரக்கட்டி வர அளவுக்கு விட்டால் போதும், டக்குன்னு இறக்கிடணும். ரசம் பொதுவாகவே இந்த ரசம்னு இல்லை, எல்லா ரசமுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரசத்துக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, தண்ணி சேர்த்து அந்த நுரக்கட்டி வர பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கிடணும், கொதிக்கக்கூடாது. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி, அதனால் நான் சேர்க்கல. நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் நிச்சயமாக சேர்த்துக்கோங்க, ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்ல நுரக்கட்டி வரும்போது டக்குன்னு இறக்கணும், துளி கூட கொதிக்க வைக்கக்கூடாது ரசத்தை. பாருங்கள், நல்ல நுரக்கட்டின்னு வருது. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம நெய்யில் வந்து கடுகும் ஜீரகமும் மட்டும் தாளிச்சிக்கலாம். ரசமே எல்லா ரசமுமே நீங்கள் நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு ரசம் ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், தாளிச்சு கொட்டியாச்சு. வீடே மணக்கிற சூப்பரான அரைச்சி விட்ட ரசம் ரெடிங்க. இந்த அரைச்சி விட்ட ரசம் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே எங்கள் அம்மாவை பெற்றவங்க வந்து ஆற்றுக்கு வரைச்சி அவள் பண்ணுவாள். ஸோ அப்போலேருந்து இந்த டேஸ்ட் வந்து நாக்கில் ஒட்டின்றது. எனக்கு எப்போனாலும் அரைச்சி விட்ட ரசம்னா அது பாட்டியோட நினைவு மட்டும்தான். இப்போ பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த பாட்டியோட கை பக்குவம் கைமணம் வந்து அம்மா கற்றுட்டுருக்காங்க, அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுட்டுருக்கேன். என்ன தான் அம்மா பண்ணாலும் நான் பண்ணாலும் இந்த ரசம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது எங்கள் பாட்டிட்டாங்க. ஸோ மிஸ் யூ பாட்டி. இந்த ரசம் அப்படின்னா அது அரைச்சி விட்டு ரசம் பண்ணுற பாட்டி கூட சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ரசம் வந்து பொதுவாகவே ரசம் வந்து மருத்துவ குணம் சொல்லுவோம் இல்லையா? சளி ஜலதோஷம் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஃபீவர் அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது மருத்துவ குணமாக அவ்வளோ வந்து தொண்டைக்கு எதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரைச்சிட்டு ரசம். இது சில பேர் வந்து மைசூர் ரசம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இந்த டைமில் இந்த தருணத்தில் எங்களோட பாட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் பாட்டி பண்ணுற ரசம் தான் எப்போவுமே சொல்லுவேன், அரைச்சி விட்டு ரசம் பண்ணுற பாட்டி சூப்பராக பண்ணுவான்னு சொல்லுவேன். இந்த ரசத்துக்கு ஒரு ஸ்டோரினா அது தாங்க. சூப்பரான ரசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மெயினான ஒரு டிப் என்னென்னா, இதில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொதிக்கும்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்கலை, நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.